உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நலகாலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சநிலை அடைய போறாரு. கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு அந்த குரு பகவான் அந்த கடகராசியில இருப்பார். இன் பிட்வீன் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் அதிசாரம் அடைகிறாரு. எந்த மாதத்துல குரு பகவான் அதிசாரம் அடைகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் மாதத்துல குரு பகவான் அதிசாரம்ன்றது பாத்தீங்கன்னா விரைவாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு போறதுதான் அதிசாரம். அதனால அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அதிசாரம் பெற்று ஜனவரி மாதம் மீண்டும் அதிசார நிவர்த்தி அடைந்து கடகராசிக்கு திரும்பி வர்றாரு. இதனால இந்த வருடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான ஜாக்பாட் பலன்கள். ஏன்னா குரு பகவான் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் தரக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது. இது கோச்சார நிலவரப்படி நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான சில அதிர்ஷ்டங்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மேஷராசி என்பர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்துல பெயர்ச்சியாகி உச்சம் பெற போறார். இந்த 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் சொத்து சம்பந்தப்பட்ட சில அதிர்ஷ்டங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த சொத்துல ஏதாவது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்தை வித்து நீங்க உங்க கடனை அடைக்கணும் அப்படின்ற மாதிரியான சில திட்டம்லாம் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு தகுந்த நேரமாக தான் இருக்க போகுது. இது வரைக்கும் மதிப்பே இல்லாத சொத்துக்கள் கூட இந்த காலகட்டத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, நீங்க கடனையும் அடைச்சு மீண்டும் ஒரு சொத்து வாங்கக்கூடிய அளவிற்கு அந்த பழைய சொத்துக்களினுடைய மதிப்பு அப்படின்றது 3 மடங்காக உயர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான மாற்றங்களை கொடுக்க போகுது. அடுத்து உங்களுடைய ஆடம்பர வசதிகள் அப்படின்றது இரட்டிப்பாகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அதிகப்படியாக இருக்கும். அதுலயும் அந்த கார்ல பாத்தீங்கன்னா சில பிராண்ட் எல்லாம் நீங்க சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த பிராண்டே தான் வாங்கணுன்ற ஒரு அதற்காக திட்டமிட்டு நீங்க ஒரு நிதானமாக செயல்பட்டு இருப்பீங்க. ஏன்னா மேஷராசி என்பர்கள் திட்டமிடுதல்ல மிகவும் ஒரு அருமையான ஒரு திறமைசாலிகள். அந்த திட்டமிடுதல் மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்துறதுலயும் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு திறமைசாலிகள். இப்படிப்பட்ட இந்த மேஷராசி என்பர்களுக்கு அந்த சொகுசு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல, ஆடம்பரமான சில சொத்துக்கள்ல அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த நேரம் உங்களுடைய வேலையில அதிகப்படியான பதவி உயர்வுகள், நீங்க எதிர்பார்க்காத ஒரு பதவி உயர்வுகள்லாம், அதாவது இந்த குரு பயிற்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா திடீர் யோகங்களை எல்லாம் கொடுக்கும். திடீர் ஜாக்பாட் மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுல இந்த மேஷராசி என்பர்களுக்கு அந்த பதவி உயர்வுல மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அப்படின்றது இருக்கு. அந்த எதிர்பாராத பதவி உயர்வு அதுதான் அங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது. இந்த பதவியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமான்னு நீங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டீங்க. எந்த மாதிரியான ஒரு பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், வெளிநாட்டுல உங்களுக்கு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். இதுல 11ஆம் இடத்துல இருந்து, அதாவது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் இந்த இடத்துல உங்களுக்கு பெயர்ச்சியாகி போறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி அப்படின்றது அளவுக்கு அதிகமான ஒரு மாற்றத்தையும், 7.5 சனியினுடைய தொந்தரவுகள்ல இருந்தும் மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த மேஷராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசி என்பர்களுக்கு இன்னமும் ஒரு பலம் சேர்க்கும் விதமாக பிரிந்த குடும்பங்கள்லாம் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம். கணவன் மனைவி பிரிவு, அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண உறவுகள்ல சில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், ஈகோ சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான்
பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த பாக்கியஸ்தானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்துலதான் அந்த குரு பகவான் இருக்கிறாரு. இது கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு உங்களுக்கு ஒரு சாத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால உறவு முறைகள்ல நிறைய ஒரு மாற்றங்களும், உறவு முறைகள்ல பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமும், தொழில் ரீதியான சில விஷயங்கள், அதாவது இதுவரைக்கும் நீங்க ஒரு ஒன் மேன் ஆர்மியாக வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த தொழில நீங்க தான் வேலையாளும், நீங்க தான் முதலாளியும், நீங்க தான் எல்லாமுமாவே இருப்பீங்க. இப்போ அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய தொழில்ல ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாங்க. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா, உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அந்த தொழில் வளர்ச்சிக்கு உண்டான சில முடிவுகளை எடுக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. வெளியூர் வெளிநாடு சார்ந்த துறைகள்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை இந்த மேஷராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு குரு பெயர்ச்சி அபாரமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோக காலத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசி என்பர்களுக்கு குரு பகவான் 5ஆம் பார்வையாக முக்கியமாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷராசி என்பர்களுக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால திடீர்னு இருந்தாப்புல சில பலவீனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். நீங்க ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சில எல்லா முயற்சிகளையும் செய்து வச்சிருப்பீங்க. கடைசி நேரத்துல தடங்கல்கள் வரும். அதனால இந்த இடத்துல ரொம்ப கவனமா செயல்படணும். யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஒரு வேலையை வாங்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்திற்கு போகாதீங்க. உங்களுக்கு நீங்க இவ்வளவு லட்சம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி அப்படின்னு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மேஷராசி என்பர்கள். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த பணத்தை யார்கிட்டையாவது கொடுத்து நீங்க ஏமாறுறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா இந்த குரு பயிற்சி அப்படின்றது 1 வருட காலத்திற்கு இருக்கு 4ஆம் இடத்துல. அடுத்து அந்த சனியினுடைய தன்மை அப்படின்றது உங்களை நெருங்கி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். இப்ப சாதகமாக இருக்கலாம், ஆனா இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு அதுல தேவையில்லாத பாதிப்புகள், தேவையில்லாத இழப்புகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த மேஷராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. அதனால அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரையும் நம்பி நீங்க கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. குரு பயிற்சி எப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப அதிகமா ஆவலோட இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா வருமானத்துல முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த குரு பகவான் தான். இப்படி 3 விதமான ஒரு அமைப்புகளை பெற்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குதா, அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, அடுத்து தொழில் செய்யறவங்க இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏன்னா அவர்களினுடைய முக்கியமான வருமானமே பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய பெயர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னாலே அது குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பை பொறுத்து தான் இவர்களினுடைய வருமானம் மாறுபடும். ஒரு மாத வருமானங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சுக்கிரனை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வருட வருமானங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய கால சூழ்நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தான், சுப கிரகம் தான் இந்த குரு பகவான். இந்த சுப கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒருத்தர் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படின்றது நல்லா இருக்கணும். குருவினுடைய முழு ஆசிர்வாதம் அப்படின்றது இருக்கணும். அந்த வெளிநாட்டுல போய் படிச்சா மட்டும் போதுமா, அந்த இடத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் செயல்படணும். இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்கு உரிய ஒரு கிரகமே பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுமே அவர்களினுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து விரயஸ்தானத்துல அயன சயன ஸ்தானத்திற்கு உண்டான, அதாவது காலபுருஷனுக்கு
12ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியா வருமானம் சம்பாதிக்கிறது, பேர், புகழ், பதவி, உயர்வு இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு மாற்றத்தையும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதகத்துல பிறந்த கால சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன மாதிரியான சில யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.